Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ நம்ம ரீசெண்டாக என்னென்ன நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் ஃபுல்லாக இந்த வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிஜர்டன் சொல்லிட்டு என்டையர் சீரிஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். இப்போதைக்கு சீசன் 2 அண்ட் சீசன் 3 ரெண்டுமே இந்த வீக்லேயே தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீசன் 2ல் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம சீசன் 3ல் இனிஷியலி வெறும் 4 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பார்ட் 1 மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மந்த் வந்து மிச்சம் மீதி இருக்க ரிமைனிங் 4 எபிசோட்ஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பை த வே இப்போதைக்கு IMDbல நார்மலாக வந்து இதுக்கு 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்சனலி நான் என்டையர் இந்த சீரீஸாக பார்த்தது கிடையாது. ஏன்னா ஃபுல் லவ் ட்ராமா கேட்டகிரியானதா. ஸோ இப்போதைக்கு அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி லவ் ட்ராமா கேட்டகிரி உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் ஆஃப் த ஒரு பாப்புலரான ஒரு சீரீஸு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அண்டு ஒரு கொஞ்சம் பழைய டைம் லைன் பீரியடில் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் எப்படி வந்து சில பேர் அவங்களோட லவ் ஸ்டோரியை தான் உள்ளே காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேயே நிறைய என்ன சொல்ற டீனேஜ் ட்ராமா அதெல்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அவுட்டர் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு என்டையர் சீரிஸ் இருக்குது. அண்ட் இதை இப்போ தான் ரீசெண்டாக முடிச்சிருந்தேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ கூட என்டையர் சேனலில் ஷேர் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு 2 சீசனுமே சீசன் 1 அண்ட் சீசன் 2 ரெண்டுமே இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் IMDbலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான். ஸோ ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி அண்ட் அப்படியே டோட்டல் ஒரு மைண்ட் பெண்டிங்கான ஒரு கான்செப்ட் அந்த மாதிரியான சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கலாம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். லேண்டோட பிரச்சனை அங்கே போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த ஃபேமிலி வந்து அவங்க லேண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆல்ரெடி. ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலியோட வந்து அந்த இது வந்து எங்கள் லேண்டுன்னு சொல்லிட்டு அது சண்டைலாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் திடீர்னு ஒரு மிஸ்டீரியஸாக செம்ம பெரிய ஒரு ஹோல் வந்து அவங்க லேண்டில் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ஹோலுக்கு பின்னாடி என்ன ரீசன் என்ன இதால் கொஞ்சம் டைம் ட்ராவல்லாம் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் அங்கேருந்து தான் ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஃபுல் ஸ்லோ பர்ன் ஆன ஒரு சீரீஸ் இது. ஸோ நிறைய பேர் வந்து இதை அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்டு அப்படியே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி 8 ஷோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக தான் நெட்ஃப்ளிக்ஸில் கொரியன் சீரீஸ் ஒன்று இருக்குது. என்டையர் ஒரு கேம் பேஸ்டான த்ரில்லர் கேட்டகிரியான சீரீஸு. அண்ட் டோட்டல் 8 எபிசோட்ஸோட இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7.7 இனிஷியலாக இப்போ ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இது வந்து நானும் இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ சிம்பிளான கான்செப்ட் என்ன ட்ரெயிலர்லேருந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா 8 பேரை வந்து ஒரு 8 ஃப்ளோர்ஸான ஒரு பில்டிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஷோ உள்ள லைக் ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி. பட் அதில் போப்போ வந்து மாற்றி மாற்றி சாவடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆயிரும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்குவிட் கேம் எல்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான். பட் இது கொஞ்சம் டார்க்கர் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிஷியலாக லைக் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருக்கேன். அவங்க மேக்கிங் ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஓகே இது அவங்க ஏதோ டோட்டலாக ஒரு வேறு மாதிரி ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க போல். ஆனால் ஓகே இந்த ஒரு கேம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க. உள்ளே போய் நிறைய பிக் அமௌண்ட் வந்து ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரியாலிட்டி ஷோ பேஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை வந்து அப்படியே சீரீஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நானும் இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலாக ரிவ்யூ உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தெல்மா த யூனிகார்ன் சொல்லிட்டு என்டையர் ஒரு அனிமேட்டடான மூவி இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி இந்த மே மந்தில் என்னென்ன ரிலீஸ் ஆக போதும் அதுலேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். அண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிங்கிங் கேட்டகிரி பட் மோஸ்ட்லி கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகிரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தெல்மான்ற கேரக்டரை தான் வந்து மெயினாக வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை. பட் இவங்க அந்த சுச்சுவேஷன் இடம் வந்து அவங்கள அவ்வளோ பெரிய ஸ்டாரும் ஆக்க முடியாது. பட் ஃபைனலி ஒரு யூனிகார்ன் மாதிரி இவங்க மாறிடுவாங்க. மாற மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு இடத்துல அப்படியே மாட்டிப்பாங்க. லைக் யூனிகார்ன் மாதிரி தெரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலாக இதை வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரைஸ் கிடச்சிரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே யூனிகார்ன் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் போது அது எப்படி ரியாக்ஷன் இருக்குது. அண்ட் அவங்க டேலண்ட் வந்து சிங்கிங்கு. ஸோ ஃபைனலி என்ன நடக்குது அதுக்காக நீங்கள் என்டையர் இந்த படத்தை பார்க்கலாம். பேசிக்கலி ஒரு ஃபேமிலி டைம் அந்த மாதிரி வாட்ச் பண்ணோன்னா இந்த படம் நீங்கள் ப்ரிஃபர்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காப் ஷாப்னு சொல்லிட்டு 2020 ரிலீஸ் ஆன என்டையர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி. IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம லயன்ஸ்கேட் ப்ளே ஆப் தான் வந்து என்டையர் நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு லயன்ஸ்கேட் ப்ளே ஆப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ப்ரைம் வீடியோ வந்து அதில் போய் கூட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ ஓகே இந்த படத்தோட மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் நம்ம கெராபிட்டில் தான் உள்ளே நடிச்சிருப்பார். அண்டு அவர் வந்து ஒரு கான் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அண்ட் அவங்க வந்து என்ன பார்த்தா பயந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துப்பார். ஸோ
அவனை பிடிக்கிறதுக்காக இவரும் வந்து என்டையர் போலீஸ் ஸ்டேஷன் மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ பேசிக்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறது கான்செப்ட் தான். அண்ட் அதில் அப்படியே ஒரு ஆக்ஷன் பேக்கான மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு த்ரில்லராகவும் அண்ட் கொஞ்சம் மாஸான கிளாஸியான சீன்ஸோட மூவிஸ்லாம் பிடிக்கும். அண்ட் அவங்களெலாம் டெஃபினட்டாக இந்த படத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆஷ்லி மேடிசன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ஸ்லோகனே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா என்னையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இது உண்மையாகவே ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ஒரு என்டையர் வெப்சைட்டே இருக்குது. இதே டைட்டில் தான் இருக்கும், ஆஷ்லி மேடிசன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஃபுல்லாகவே மேரிட் ஆன மெம்பர்ஸ்க்காக தான். ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு அஃபேர் வேணும்னா இந்த மாதிரி டேட்டிங் சைடில் போய் பார்க்கலாம். அண்ட் உள்ள எல்லாருமே மேரிடான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக உண்மையாக என்ன நடந்ததுன்னா இவங்களோட டேட்டா ஃபுல்லாக வந்து ஒரு தடவை லீக் ஆயிருந்தது. அண்ட் இதால் எக்கச்சக்கமான மேரேஜ் ஃபுல்லாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸாக இப்போது க்ரியேட் பண்ணியிருக்காங்க வித் டோட்டல் 3 எபிசோட்ஸோட. அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வித் மல்டி டப் லாங்குவேஜோடையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்டே பாருங்களேன், இது யூனிக்காக இருக்குது. அண்ட் இதுலேயும் அந்த டேட்டா லீக்கால் ரியல் லைஃப்பில் எத்தனை மேரேஜஸ் பிரேக் ஆகிருக்குன்னு தான் உள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆனான்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன ஒரு ஃபுல் ஆக்ஷன் பேக் ஆன ஒரு மூவி. அண்ட் IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட என்டையர் டாடா பிளேயில் தான் வந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரஷ்யன் ஸ்பை ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அண்ட் அதோட ஒரு கான்செப்ட் ஸ்டோரி தான். அண்ட் இவங்க தான் நம்ம மெயின் ஆக்ட்ரஸ். அண்ட் இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி KGBக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து CIAக்காகவும் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டபுள் ஏஜென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்டு இதில் நடுவில் மாட்டிக்கிறாங்க. ஸோ லிட்டரலி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த KGB குரூப் விட்டு எப்படியாச்சும் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அண்டு அதில் என்னென்னலாம் நடக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதான் நம்ம மூவியில் அப்படியே ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபீமேல் ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் அகெயின் இந்த படத்தையும் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம Godzilla x Kong மூவியும் ஃபைனலி இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீம் அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோலையும் அவைலபிளாக இருக்குது. என்ன கொஞ்சம் ரெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ போன வீக்கே வந்து நம்ம அப்டேட்ஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம என்டையர் மூவி அவைலபிளாகவும் இருக்கா தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட. அதனால் திரும்ப நம்ம இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். இன்கேஸ் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலன்னா கண்டிப்பாக அப்படியே என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோடு இப்போ நீங்கள் வீட்டிலே பார்த்துடலாம். அண்டு ஓகே, படம்லாம் பயங்கர மாசாக தான் இருக்கும், அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அண்ட் கலெக்ஷன் வைஸ்லேயும் செம்மையாக எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா என்கிட்ட நம்ம மாஸ்டர்ஸ் யூனிவர்ஸ் இன்னும் அவங்க நெக்ஸ்ட்டு எவ்வளோ வைல்டஸ்டான தியரி போகிறாங்கன்னு பார்த்துடலாம். இந்த மூவிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மான்ஸ்டர்ஸ் லைக் அந்த நம்ம ஹாலோ இயர்த்துள்ளே தான் நடந்துகிட்ருக்கோம் கான்செப்ட் ஸ்டோரி. அண்ட் அதுவே செம்மையாக எடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இன்னும் நியூ கைஜூஸ் அண்ட் டைட்டன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அனிமே சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் அண்ட் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அனிமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம அப்கமிங் என்னென்ன அனிம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் ஜஸ்ட் ரூமர்ஸ் ஆட்டோ டாக்ஸ் இருந்தது லைக் இதெல்லாம் வரலான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ என்கிட்ட கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் எக்கச்சக்கமான அனிம்ஸும் வருது. அது தனியாக நான் அனிமே அப்டேட்ஸில் ஷேர் பண்ணுறேன். பை த வே இந்த அனிம் இப்போது சீசன் வித் எல்லா எபிசோட்ஸோட நம்ம Crunchyroll ஆப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் IMDbல 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. பர்சனல் நானும் இன்னும் இந்த அனிமே நான் பார்த்தது கிடையாது தான். பட் இனிமேல் தான் நானும் இதை பார்க்க போகிறேன். ஸோ நான் பார்த்ததுக்கப்புறமா இது எப்படி இருந்திருக்குன்னு தனியாக இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெட் அவுட்டுன்னு சொல்லிட்டு 2019 ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கேட்டகிரியான மூவி. அண்ட் இந்த படத்துக்கு IMDbலையும் 5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் பாப்புலரான மூவி தான். பட் எதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் இன்னும் என்னாலே கண்டுபிடிக்க முடியல. நெட்டில் இப்போது அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வெறும் இந்தோனேஷியன் அண்ட் நம்ம தமிழ் டப்டான லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாகவும் இருக்குது. மேக்ஸிமம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யூடியூப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டீனேஜ் பசங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போவாங்க. அண்ட் அதில் போயிட்டு லைக் இவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த என்கிட்ட அப்பார்ட்மெண்ட்டே ஒரு ஹாண்டடான அப்பார்ட்மெண்ட். அண்ட் ஆல்ரெடி ட்ரெட் அவுட்டோட டைட்டிலில் நிறைய கேம்ஸும் இருக்குது இதே ஹாரர் கேட்டகிரிஸில். ஸோ தெரில ஃபஸ்ட்டு மூவி வந்துதா இல்லை ஆல்ரெடி ஸ்டோரிஸ் இருக்கா இல்லை அதுக்கப்புறம் தான் கேம் க்ரியேட் பண்ணாங்களான்னு. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது தமிழ் டப் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா இன்னும் நான் பார்க்கல. இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். மேக்ஸிமம் கொஞ்சம் எனக்கு ஏதோ ஃபேன் டப் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தான் இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லாம் தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ். அண்ட் மெயினாக இந்த வீக்கில் எந்த மூவி ஆர் சீரிஸை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அதையும் அப்படியே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்டையர் வானோ ஆர்க்க முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஒரு கிரேஸாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு நம்ம அவுட்டர் ரேஞ்சோட சீரீஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ வேறு நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்களோ அதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.